அண்ணன் தமிழன் பிரசன்னா முதலமைச்சர்னா யாருன்னு அரிய வகை விளக்கத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோவை கேட்டுட்டாச்சு. இனிமேல் எங்களை ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்காதீங்க. முதலமைச்சருக்கு சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்காரு, கேளுங்க. கேட்கறாங்க அந்த ஆட்சியாளர், யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவர் எனக்கே ஃபோன் பண்ணி டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்றாரு. எப்படி பண்ண முடியும்? அப்ப உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? மு.க. ஸ்டாலின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? நேரடியா மு.க. ஸ்டாலினுக்கே ஃபோன் பண்ணுவோமா? ஒரு அதிகாரியுடைய வேலை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோட வேலை என்ன? மக்கள் பிரச்சனையை கேட்கறத விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? பிரதிநிதியோட வேலை என்ன நான் சொல்லட்டுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய வேலை என்ன நான் சொல்லட்டுமா? நான் சொன்னா கோவம் வந்துடும், தாவேகா காரங்க சொன்னா கோவம் வந்துடும். திமுக காரங்களே சொல்றதை கேட்குறீங்களா? கேட்டா உங்களுக்கு கோவம் வராதுல்ல? ஒரே ஒரு வீடியோ மட்டும் பிளே பண்ணி காமிச்சு ஓடிடுறேன். திமுகவினுடைய முக்கியமான பேச்சாளர்களில் ஒருவனான அண்ணன் தமிழன் பிரசன்னா முதலமைச்சர்னா யாருன்னு அரிய வகை விளக்கத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோவை கேட்டுட்டாச்சு. இனிமேல் எங்களை ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்காதீங்க. முதலமைச்சருக்கு சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்காரு, கேளுங்க. ஒரே செகண்ட். கும்பா போலீஸுக்கு என்னலாம் வச்சிருந்தா கும்பா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள் நீ. என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிச்சு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சி. முதலமைச்சர்னா யாரு? கும்பா. முதலமைச்சர்னா யாரு? கும்பா. போலீஸுக்கு என்னலாம் வச்சிருந்தா கும்பா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள். இத நாங்க சொல்லல, உங்களுடைய திமுகவினுடைய பிரதான பேச்சாளர் சொல்லி இருக்கிறாரு. முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண நகராட்சி சேர்மன் உங்களை கேள்வி கேட்க தான் செய்வோம், பதில் சொல்லிதான் ஆகணும். கேள்வி கேட்க கூடாதுன்னு மிரட்டல அதட்டல வேலைலாம் இங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க மிரட்டல் அதட்டலுக்குலாம் பயப்படுறதுக்கு நாங்க மற்ற கட்சி கிடையாது. தமிழக வெற்றி கழகம்